நேபாள நாட்டின் முக்திநாத் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 7 பேர் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 17 பேரை கொண்ட பக்தர்கள் குழு நேபாளத்தில் உள்ள முக்திநாத் கோயிலுக்கு கடந்த 20ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றது. திரும்பி வரும்போது ஏற்பட்ட பனிச்சரிவில் 3 பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் சிக்கினர். பனிச்சரிவை சரி செய்வதற்கு குறைந்தது 15 நாட்கள் ஆகும் என நேபாள அரசு தரப்பில் கூறப்படும் நிலையில் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் 7 பக்தர்களும் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களை மீட்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 10 தமிழர்களும் கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த 13 பேரும் நேபாள முக்திநாத் பகுதியில் சிக்கியுள்ளனர். ஆன்மீக பயணம் சென்ற இவர்கள் பனிச்சரிவில் சிக்கியுள்ளனர். அவர்கள் தங்களை மீட்க இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அங்கு இருக்கும் நமது செய்தியாளர் ராமலிங்கம் என்பவரிடம் கேட்கலாம். ராமலிங்கம், தற்போது சிக்கியுள்ள அந்த இடத்தின் நிலவரம் என்ன என்பது குறித்து சொல்ல முடியுமா? ஹலோ, சொல்லுங்க சார். சார் நாங்கள் இங்கே இப்போ முக்கியநாத்தில் இருக்கோம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ராமலிங்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. நாங்கள் முக்கியநாத்தில் இருக்கோம் சார். ஒரு 4 days ஆச்சு. நான் இங்கேயே ஆர்டரில் இருக்கோம். இருந்து கிளம்ப முடியல. இன்னும் 1 week ஆகுமா இங்கே ரோடுலாம் சரியாகிறதுக்கு. அதனால அங்கே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு இங்கே உணவுலாம் சரியான முறையில் கிடைக்கல. அடுத்து நம்ம வீட்டை விட்டு வந்து 1 week மேலே ஆயிடுச்சு. இப்போ ராமலிங்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. ஓகே. பாதை சரியாகிறது 5-6 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு இந்தியாவில் சேர்றதுக்கு உதவி வேணும், அவ்வளோ. ராமலிங்கம், அங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவைப்படுது? அடிப்படை வசதிகள் இருக்கா? இங்க சிக்கி இருக்கிறது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிய வந்துருச்சா? ஓகே, இன்னும் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. நான் இங்கே இன்னும் வேற யாரோட தொடர்பு கிடைக்கல. உங்கள்கிட்ட பேசுறதான் நான் முதல் பேசுறேன் இப்போ. ராமலிங்கம், இப்போ நீங்க அங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க சொல்ல முடியுமா? உணவு வந்து பெரிய ப்ராப்ளம் சார். காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. சரி, அதை 5 நாள் ட்ரை பண்ணோம். அது எங்ககிட்டயும் பொருளாதாரம் கம்மின்னு இருக்கு. இன்னமும் 4 ஆகுன்றாங்க. பாதை சரியா அமையாதனால ஹெலிகாப்டர் வந்து போது அது வந்து இருக்கிறவங்க பறிச்சு அவங்க வரி அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ எந்த வாக்கியம் இல்லாமல் அங்கே இருந்திருக்கோம். அதனால வந்து அங்கே வந்து சேர்ந்தா போதும். ராமலிங்கம், நீங்க குழுவா எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து நாங்கள் 10 பேர் இங்கே இருக்கோம். ஒரு 4 பேர் கர்நாடகா மனுஷன் இருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்லை சார், இங்கே இருக்கிற நேவி இங்கே இவங்க இருக்காங்க, அந்த நேபாள் இந்த இவங்க ஆர்மி இருக்காங்க. அங்கே போய் கேட்டாங்கன்னா அவங்களால எந்த விதமான உதவியும் நாங்கள் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் வேணால் நடந்து போக பார்க்குறேன்றாங்க. நாங்கள் அடிவாரம் வரத்துக்கு 170 கிலோமீட்டர் இருக்கு. அது சாதாரண நடந்தாலே 1 வாரம் ஆகுமா? இப்போ அந்த இடத்துல தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கு? அது அந்த கிளைமேட் சரியில்லாதனால எந்த உதவி இவங்களால செய்ய முடியன்றாங்க. ராமலிங்கம், உங்களை மீட்டு கொண்டு வர இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அவங்க எங்களுக்கு எந்த விதமான அவங்க வந்து செய்து தேவையில்லை. அவங்க கேட்டதுக்கு நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே போக பாருங்கன்றாங்க. அவங்க எந்த உதவியும் நமக்கு பண்றதுக்கு சொல்லிட்டாங்க. வந்த பாதை வந்து ராமலிங்கம், நீங்க மட்டும் இல்ல, உங்க குழுவை சேர்ந்த அத்தனை பேரும் பத்திரமாக நிச்சயமாக வீடு திரும்புவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.